கொரோனாவின் 2வது அலை காரணமாக இந்தியாவில் இன்றைய சூழலில் தினமும் 4000 பேர் உயிரிழக்கிறாங்க. இதே நிலைமை நீடிச்சா அடுத்த 10-12 நாளில் மொத்தமாக 50,000 பேர் இறந்துருப்பாங்க. இதே ஒரு மாதம் நீடிச்சா இன்னும் 3 லட்சம் பேரை நம்ம இறக்க வேண்டியதாக இருக்குங்கிறது தான் அதிர்ச்சி அளிக்குது. நோயை எதிர்கொள்ள சரியான மருந்து இல்லாத நிலைமையில தடுப்பூசி மட்டும்தான் நோய் பரவலை தடுக்கும். அப்படின்னா தடுப்பூசி தானே நம்மளை காப்பாற்றிக்க இருக்கிற ஒரே ஆயுதம். அப்படின்னா இந்தியாவில் தடுப்பூசி போடுற நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவரைக்கும் மொத்தமா 13 கோடி பேருக்கு ஒரு டோஸ் தடுப்பூசி போட்டிருக்காங்க. இதே நிலைமை நீடிச்சா இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் முழுசா தடுப்பூசி போட்டு முடிக்க இன்னும் 3.5 வருஷம் ஆகும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மோடி அரசோட இந்த அலட்சியமும் நிர்வாக தோல்வியினாலும் இன்னும் ஒரு மாசத்துல நம்ம 3 லட்சம் பேர் இழந்துருவோம். பாகிஸ்தான் சீனா போர்ல கூட இவ்வளவு மக்களை இந்தியா இழக்கல. 130 கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல வெறும் 10% மக்களுக்கு தான் இப்ப வரைக்கும் தடுப்பூசி போட்டிருக்கிற நிலைமையில கொரோனா இப்போ கிராமங்களையும் வேகமா பரவிட்டு இருக்கு. இதை எப்படி எதிர்கொள்ள போகுது மோடி அரசு? கொரோனாவால வர செப்டம்பர் மாசத்துக்குள்ள 14 லட்சம் இந்தியர்கள் உயிர் இழப்பாங்கன்னு அமெரிக்காவின் IHME இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் மெட்ரிக்ஸ் அண்ட் இவாலுவேஷன் சொல்லியிருக்கு. இதே வேகத்துல நோய் பரவல் இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ இருக்கிற தடுப்பூசியே கூட கொரோனாவை தடுக்கிற திறன் இல்லாம போயிடும்னு ஐநாவின் உலக சுகாதார நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இந்தியால 2 நிறுவனம் மட்டும்தான் தடுப்பூசிகளை தயாரிக்குது. அதுவும் இவங்களால ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 20 லட்சம் தடுப்பூசிகளை மட்டும்தான் தயாரிக்க முடியும். ஒரு நாளைக்கு 1 கோடி தடுப்பூசி தயாரிச்சா கூட எல்லாருக்கும் தடுப்பூசி போட 2-3 மாசம் ஆகும். இந்த நிலையில இவர்களுக்கு மட்டும் ஏன் மோடி அரசு உரிமை கொடுத்திருக்கு? இந்த மாதிரி மக்களுக்காக தயாரிக்கும் அரசு நிறுவனம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற செங்கல்பட்டுல 2017 908 கோடி ரூபாயில உருவாக்கப்பட்டு இப்போது மோடி அரசால பத்திரமா பூட்டப்பட்டிருக்கு. இது அதிர்ச்சி அளிக்கிற சம்பவம் இல்லையா? செங்கல்பட்டுல இன்டகிரேட்டட் வேக்சின் காம்ப்ளெக்ஸ் அது நம்ம இப்போ பணிகள் முடிவுறும் தலைமையில் வேற இந்த ஃபைனல் ஸ்டேஜ் விரைவில் அது நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படும். அது அர்ப்பணிக்கப்படுகின்ற பொழுது மத்திய மந்திரி ஹர்ஷ்வர்தன் நேர்ல வந்து பார்த்த பிறகும் இந்த நிறுவனத்தை இப்ப வரைக்கும் செயல்படுத்த மோடி அரசு முயற்சிக்கல. இதுக்கு காரணம் என்ன? வேற என்ன, வழக்கம் போல மோடிக்கு ஆதரவான தனியார் மார்வாடி கம்பெனிகள் கொள்ள லாபம் பாக்குறதுக்கு செங்கல்பட்டு தடுப்பூசி வளாகத்தை மூடி வச்சிருக்கு. 2015 பூனேல சீரம் நிறுவனத்தை அமைக்க 9,000 கோடி நிதியை அப்பவே பாஜக அரசு வாரி கொடுத்திருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற செங்கல்பட்டு நிறுவனத்துக்கு 300 கோடி தர மறுக்குது பாஜக அரசு. இதுக்கு மார்வாடி கும்பல் நன்றி தெரிவிக்கிற விதமா காந்தியை கொலை பண்ண RSS பயங்கரவாதி கும்பலுக்கு தொடர்ந்து நன்கொடை கொடுத்துட்டு வருது இந்த நிறுவனம். மொத்த தடுப்பூசிகளுக்கான பிசினஸ்ல 67% சீரம் நிறுவனமும் பாரத் பயோடெக் நிறுவனமும் வச்சிருக்கு. அதுக்கு அடுத்து ரஷ்யாவின் ஸ்பட்னிக் தடுப்பூசியை கொண்டு வர டாக்டர் ரெட்டி நிறுவனமும் சேர்ந்து மொத்த தடுப்பூசி பிசினஸ் மார்க்கெட்ல 80% ஆக்கிரமிக்க போகுது. இதுல இந்த நிறுவனங்கள்லாம் 15,000 கோடிக்கு மேல லாபம் சம்பாதிக்க போகுது. இதுக்காகவே திட்டம் போட்டு பொதுத்துறை நிறுவனங்களை செயல்படாமல் வச்சிருக்கு மத்திய பாஜக அரசு. இவ்வளோ லட்சம் மக்கள் உயிர் இழந்துட்டு இருக்கும் போது மோடி அரசு செங்கல்பட்டு வளாகத்தையும் தனியாருக்கு வித்து காசு பார்க்க துடிச்சிட்டு இருக்கு. HLL லைஃப் கேர்ங்கிற இந்த மத்திய அரசு நிறுவனத்துல ஒரு சுழற்சியில் 40,000 தடுப்பூசி மருந்து பாட்டில்களை தயாரிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 சுழற்சியில் 1,20,000 தடுப்பூசி மருந்து தயாரிக்க முடியும். ஒரு பாட்டில் மருந்துல இருந்து 10 பேருக்கு தடுப்பூசி போட முடியும். இப்ப இருக்கிற நிலையில தினமும் 12 லட்சம் மருந்துகளை உற்பத்தி செய்ய முடியும். மோடி அரசு கொஞ்சம் நிதி கொடுத்தா இதை இன்னும் அதிகரிக்க முடியும். சீரம், பாரத் போன்ற தனியார் நிறுவனங்களுக்கு 4,500 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்த மோடி அரசு செங்கல்பட்டு வளாகத்திற்கு வெறும் 300 கோடி தரம் இருக்குது. இந்த கம்மியான தொகையில பல லட்சம் பேரோட உயிரை காப்பாற்ற முடியும்னா ஏன் மோடி இதை செய்ய மறுக்கிறாருன்னு மே 17 இயக்கம் கேள்வி எழுப்புறோம். 2019 இருந்து இந்த நிறுவனத்துல ஆள் குறைப்பு, ஊதிய குறைப்புன்னு நடந்துட்டு வருது. நாங்க ஒரு 2.5-3 வருஷமா ஒர்க் பண்றோம். இதில் இதுவும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 210 பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 100 பேர் கூட ஸ்ட்ரென்த்து இல்லை. இதான் நாங்கள் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 24 பேர் தான் இருக்கும். அந்த 24 பேருக்கும் சரியாக சம்பளம் வரதில்லை. 250 பேர் வேலை செஞ்சுட்டு வந்த இந்த நிறுவனத்தில் இப்போ வெறும் 90 பேராக குறைச்சிருக்காங்க. 45,000 ரூபாய் மாச சம்பளம் கொடுக்கப்பட்டிருந்த நிலைமையில இன்னைக்கு 25,000 ரூபாயும் 15,000 ரூபாய் மாச சம்பளம் கொடுக்கப்பட்டவங்களுக்கு 10,000 ரூபாயுமா குறைச்சிருக்காங்க. அதுவும் சரியா கொடுக்கப்படல. போராடுறவங்க மிரட்டப்படுறாங்க. இந்நிலையை எதிர்கொள்ள முடியாம ஊழியர் திரு அரசு என்பவர் சில மாசத்துக்கு முன்னாடி தற்கொலை செய்து கொண்டார். இப்போ கம்பெனி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரன் ஆகாதா, ஒரு ஒர்க்கர் கூட சூசைட் பண்ணி செத்து போயிடாப்புல. அதுக்கும் நிர்வாகம் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பும் அந்தளவுக்கு எடுக்கலை. அது மோடி அரசாங்கம் தான் இது வரைக்கும் ஃபண்டும் அலாட் பண்ணலை. ஒரு ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு ஒரு ஃபண்டு அலாட் பண்ணி இதை ஒரு கொரோனா வேக்சின் தயாரிக்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. மோடி அரசாங்கம் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காமல் நாட்களை கடத்தி தான் இருக்கிறாங்க. இது ஒரு பிரைவேட் கொடுக்கறதுக்கோ அது ஒரு வழி வைத்துன்னு இருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாம இங்க தடுப்பூசிகள் தயாரிக்கப்படணும்னு தொடர்ந்து போராட்டங்களும் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா எல்லா ஊடகங்களும் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்ட காரணத்தினால மே 17 இயக்கம் இந்த காணொலியை வெளியிடுது. பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு குறைவான தடுப்பூசிகள் ஒதுக்கிய மத்திய மோடி அரசு இப்போ திட்டமிட்டு மாநில அரசுக்கு கடன் சுமையை அதிகரிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக வெளிநாடுகளிலிருந்து தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ய நெருக்கடி கொடுக்குது. இது தற்காலிக நிவாரணமாகவே அமையும். 3வது கொரோனா அலை துவங்கும்னு மோடி அரசே சொன்ன பிறகு செங்கல்பட்டு தடுப்பூசி நிறுவனத்தை உடனடியாக துவக்குவதே சரியான தீர்வாக இருக்கும்னு மே 17 இயக்கம் கோரிக்கை வைக்கிறது. பாஜக அமல்படுத்திய உதய் திட்டம், ஜிஎஸ்டி போன்றவற்றால் தமிழகத்தின் பொருளாதாரம் அதலபாதாளத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் இப்ப மறுபடியும் மொத்த சுமையையும் நம்ம மீது மோடி அரசு சுமத்துறது எந்த வகையில நியாயம்னு கேக்குறோம். அசிம் பிரேம்ஜி பல்கலைக்கழக ஆய்வுல போன வருஷம் முழு ஊரடங்குனால முறைசார தொழிலாளர்கள் தங்கள் மாத சம்பளத்துல 63% இழந்திருக்காங்க. அதாவது மாச சம்பளத்துல 15,000 ரூபாய் இழந்திருக்காங்க. மேலும் திருப்பூர்ல இருக்கிற தொழிலாளர்கள் 90% வருமானத்தை இழந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு. இந்த ஊரடங்கு மேலும் தொடரும் என்றால் இந்த நிலைமை ரொம்பவே மோசமாகும். ஆகவே செங்கல்பட்டு தடுப்பூசி நிறுவனத்தை மத்திய பாஜக அரசு எடுத்து நடத்த முன்வராததனால் தமிழக அரசே இந்த ஆலையை நடத்த முன்வர வேண்டும். தமிழக அரசு மட்டும் இதை நடத்த முடியாது என்றால் தென் மாநிலங்கள் ஒன்றிணைந்து நடத்தும் டிராவிடியன் யூனிவர்சிட்டியை போல இந்த செங்கல்பட்டு தடுப்பூசி நிறுவனத்தையும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மே 17 இயக்கம் முன்வைக்கிறது. கொரோனா நோயால் ஆயிரக்கணக்கில் மக்கள் தினமும் இறந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமையில் தமிழகத்தின் செங்கல்பட்டு தடுப்பூசி நிறுவனத்தை மக்களுக்காக முழு திறனுடன் இயக்கப்படுவதற்கான நிதியை உடனடியாக மோடி அரசு வழங்க வேண்டும். கொரோனாவிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற இதை தவிர வேறு வழி இல்லை என்பதை மே 17 இயக்கம் உறுதியுடன் முன்வைக்கிறது. மக்கள் இறந்து கொண்டிருக்கும் இந்த நிலையிலும் மக்களை விட தன் மார்வாடி கும்பலின் வணிகமும் லாபமும் தான் முக்கியம் என்று மோடி அரசு நினைக்குமானால் மக்களை இந்த கொடும் நோயிலிருந்து காக்க செங்கல்பட்டு தடுப்பூசி வளாகத்தை தமிழகத்திடம் ஒப்படைக்க கோரி மிக பெரும் போராட்டத்தை மே 17 இயக்கம் துவக்கிடும் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.